Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம க்ளோஸ் நெக் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை ஹை நெக் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது 1 மீட்டர் அளவு இருக்கிற ப்ளவுஸ் கிளாத் தான். இதை வந்து கரப் பக்கத்தில் நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நாளாக மடிக்கும்போது கையோட அளவுக்கு தகுந்த மாதிரியே மடிச்சுக்கலாம். இல்லாட்டினா இவ்வளோ பீஸ் வேஸ்ட் ஆகும். இப்போது நான் அப்ராக்சிமேட்டாக தான் மடித்து போட்டிருக்கேன். இந்த அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கையோட அளவுக்கு உள்ளே விடுற கிளாத்துக்கு நம்ம போடுற தையலுக்கு இதுக்கெல்லாம் இடம் இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, சரியாக இருக்குது. இதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். அளவு ப்ளவுஸோட கையோட அளவு வச்சு நம்ம கை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு இது லைனிங் கிடையாது, அதனால் நம்ம மடக்கி தான் அடிக்கணும். ஹெம்மிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பட்டையாக விடணும். அதனால் ஒரு 1.5 இன்ச் இதில் டேப்பில் அளவு வச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து அப்படியே மடக்கிடணும் அந்த மார்க்லேயே. இப்போ அளவு ப்ளவுஸோட அளவு இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து வச்சுக்கலாம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் ஆல்ரெடி மடக்கி இருக்கிறதுனால அதை விட்டுட்டு அதிலேருந்து வச்சுக்கலாம். இப்போது ஷோல்டர் பக்கத்தில் இருக்கிற கைக்கு ஒரு 1/2 இன்ச் அளவும், அதே மாதிரி ஆம்கோல் பக்கத்தில், அதாவது இது முடிகிற பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவும் இந்த கையோட அளவில் எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்காக விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு கோட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நேராக ஒன்று சேர்த்தாமல் கொஞ்சம் வளைவாக நல்லா திக்காக வரைஞ்சி விட்டுறேன் தெரிகிற மாதிரி. இப்போது இதில் மேலே ஒரு 1 இன்ச் அளவு விட்டுட்டு அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி 3/4 இன்ச் அளவு வர மாதிரி இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்தோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லும் 3/4 இன்ச்சுக்கு எடுத்துடக்கூடாது. இது வந்து முன் கை சுருக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம முன் கை குழி வெட்டுவோம்ல, அதுக்காக இந்த செகண்ட் வெட்டு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த 3/4 இன்ச் பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் கட்டு எண்டு வரைக்கும் கட் பண்ணாமல் ஆம்கோல் பக்கத்தில் தையல் போடுறதுக்காக ஒரு ஜர்க்கா வெட்டியிருக்கிறோம்ல, அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணால் போதும். நான் அந்த அளவுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இது மட்டும் கரெக்டாக அந்த 3/4 இன்ச் வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லா ஆர்க் மாதிரி இருக்கணும். நல்லா நேர் கோடு மாதிரியெல்லாம் வெட்டாமல் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆர்க் மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது பேக் சைட் பீஸு நாம் கை வெட்டினத்துக்கு ஆப்போசிட் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டேன் கிளாத்தை. இதுலேயும் ஃபஸ்ட் வந்து இது ஆர்டினரி ப்ளவுஸ் தான். ஸோ ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடக்கி அடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிட்டேன். இதிலிருந்து அளவு ப்ளவுஸ் அளவு வச்சுக்கலாம். எண்டில் வைக்காமல் மார்க் பண்ண அளவு 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறதால இந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா நேராக மடித்து போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸு ஏற்கனவே கரெக்டான அளவில் தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சு அதில் என்ன அளவு இருக்கோ நம்ம அதை அப்படியே அதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனே கிடையாது. இதை கரெக்டாக ரெண்டாக மடக்கி போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதை கரெக்டாக ஆம்கோல் பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இந்த பக்கத்துலேருந்து இப்படி மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை விட 1/2 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தெரிகிற மாதிரி கொஞ்சம் ப்ளவுஸ் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கழுத்து பக்கம்.
இந்த கழுத்து பக்கத்தில் இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் விட்டுட்டு கரெக்டாக அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து, ஷோல்டர் எல்லாமே இது கொஞ்சம் தைக்கிறதுக்கு விட்டுக்கிறேன். இது வந்து 1/4 இன்ச் அளவு விட்டாலே போதும், 1/2 இன்ச் எல்லாம் தேவையில்லை. இந்த கழுத்தோட அளவு சொல்கிறேன். ஷோல்டர் வேணால் 1/2 இன்ச், 1/4 இன்ச் டு 1/2 இன்ச் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா துணி பிரிகிற மாதிரி இருந்தால் ஒரு சில கிளாத் பிரிஞ்சிட்டே போயிடும். அதனால் ஒரு 1/2 இன்ச் விட்டால் நம்ம தைக்கிறதுக்குள்ளே அது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போது ப்ளவுஸில் இருந்த அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இது தெரியாத மாதிரி கொஞ்சம் திக்காக வரைஞ்சி விட்டுறேன். இப்போ ஏற்கனவே ஆம்கோல் பக்கம் 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ண அளவுக்கு இப்படி எல் மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த சைடில், அதாவது இந்த ப்ளவுஸோட அளவு கிளாத் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு தெரியணுன்னா இந்த ப்ளவுஸை திருப்பி போட்டால் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ கிளாத் உள்ளே விட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். அது ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ இதை திருப்பிட்டேன், இதை வச்சு காட்டுறேன். இந்த அளவு வச்சு நம்ம கரெக்டாக இதே அளவு கிளாத் விட்டுக்கலாம். உள்ளே நம்மளுக்கு 1/2 இன்ச் விடுறதா 1 இன்ச் விடுறதா இந்த டவுட்லாம் வரும்ல, அந்த கன்ஃபியூஷனுக்கு இதை திருப்பி வச்சு பார்த்திங்கனாவே தெரிஞ்சிடும். இப்போ இந்த கிளாத்தில் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அது வந்து கிராஸாக இருக்குது, நம்ம நேராக தான் போடணும். கிராஸாக போட்டோம்னா பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் பத்தாமல் போயிடும். நம்ம நேராக போட்டுக்கலாம். தையல் மார்க் மட்டும் நேராக பண்ணிக்கிறோம். உள்ள தையல் போடுற அளவுக்கு அதோட வெளியில் விடுற கிளாத்து இது ரெண்டுக்கும் சேர்ந்து நான் ரெண்டு மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எல் ஷேப்பை நம்ம எல் ஷேப் மாதிரி கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த 2 பக்கத்து எல்லையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு ஆர்க் மாதிரி கவர் மாதிரி வர மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஓரளவுக்கு இதை செக் பண்ணி பார்த்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அளவு கரெக்டாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு இப்போது கழுத்து பக்கத்துலேருந்து நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இது கொஞ்சம் கழுத்து பக்கம். இதிலேருந்து கரெக்டாக என்ன வரைஞ்சிருக்கிறோமோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற சேம் மெத்தடு தான். இது வந்து ஃபஸ்ட் இருக்கிற மார்க் வந்து நம்ம தையல் போடுறதுக்கு, இது வந்து உள்ளே விட்டுருக்கிற கிளாத்தோட அளவு. இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ பேக் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பேக் பீஸ் வந்துடுச்சு. இப்போது நம்ம நார்மலாக கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ, அதாவது கிராஸ் பீஸ் எந்த பக்கம் நம்ம கை வெட்டின பக்கத்தில் திருப்பினா அந்த கார்னர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பக்கத்தில் கரெக்டாக கிராஸ் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம பேப்பர் கட்டிங் இந்த மாதிரியெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண வேணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த கார்னர் பக்கத்தில் ஈக்குவலாக வர மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸ் இந்த பக்கம்தான் வரும். அதனால் இந்த கழுத்தோட அளவு கரெக்டாக ஈக்குவலாக இதில் என்ன அளவு இருக்கோ இதை அப்படியே கரெக்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுவும் வரையில் அது இதில் என்ன அளவு இருக்கோ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதாவது கழுத்து, இந்த ஆம்கோல் 2 சைடு மட்டும் கொஞ்சம் நம்ம அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தூரத்தில் பட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாதனால நம்ம இதை மட்டும் நான் இப்படி மார்க்கே பண்ணி விட்டுட்டேன். இப்போ 2 சைடும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பெரிய டாட் எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு அடையாளத்துக்காக நம்ம இதை மட்டும் கட் பண்ணிட்டோம். ஆம்கோல் இது எல்லாமே இதோட அளவு தான். இப்போ பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட் நெக்கு ஊக்கு பக்கத்தில் இருந்து அளவு எடுக்கிறேன். ஏன்னா ஊக்கு மாற்ற பக்கம் பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா பீஸு, அந்த அளவுக்கு நெக் வச்சா நம்மளுக்கு பெரிய நெக்காக போயிடும். அதனால் ஊக்கு வச்சிருக்கிற பக்கத்தில் அளவு எடுத்தால் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம், அவ்வளோதான், வேறையெல்லாம் தேவையில்லை. இப்போது நெக்கு வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் நெக்கு. இப்போது இந்த முன்னாடி கப் ஷேப்போட அளவு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம் தைக்கிறதுக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம்.
இது ஷோல்டரோட சென்டர் பக்கத்துலேருந்து எடுக்கிறேன். ஷோல்டருக்கு சென்டர்லேருந்து இந்த அளவு நான் எடுத்துக்கிறேன். நாம் அதை கட் பண்ணும்போது ப்ளவுஸ் அளவு வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில், அதாவது ஊக்கு பக்கத்தில் இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு இது அதோட பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அளவு வேணும்ல, அதனால் பட்டி விட்டுட்டு அதிலிருந்து ஒரு அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் பக்கத்துக்கும் நம்மளுக்கு 4வது ஒரு டாட் பிடிப்போம். அதுக்கு அதோட பட்டி வைக்கிற அந்த அளவுக்கு சேர்த்து இதில் என்ன அளவு இருக்கோ இதையும் சேர்த்து அதில் எடுத்துக்கலாம். அதாவது டாட் வந்து நமக்கு 1/4 இன்ச் அளவு தான் பிடிக்க போகிறோம். மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1.25 இன்ச்சுக்கு அது சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தாலே தெரியும். இப்போ இதோட நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் முடியறதில்ல. இன்னும் இதையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணணும். இது வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்மளுக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வரதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம பெரிய பீஸ்லேருந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது இதுக்கு பாருங்கள், இந்த பெரிய டாட்க்கு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன அளவு இருக்குன்னா 3 இன்ச் இருக்குது. அதாவது ப்ளவுஸில் அளவு 3 இன்ச்சு. இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச்சு அதாவது டாட்டை மடக்கிறதுக்கு அது 2 இன்ச்சு. அந்த அளவுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அதையும் கட் பண்ணிடலாம். இப்போது சைடில் இருந்தும் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு முன்னாடி பீஸ் வந்துடும். இப்போ இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். நம்ம வந்து முன்கை குழி வெட்டணும். லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணி வெட்டிட்டேன். இப்போ முன்கை குழி வெட்டிக்கலாம். அதாவது ஒரு 1 இன்ச் மேலேருந்து விட்டுட்டு இங்கே வந்து தையல் போடுற இடம் வரைக்கும் தான் ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துகிட்டா நம்மளுக்கு இந்த பீஸ் கம்மியாக போயிடும், பேக் பீஸ் ஜாஸ்தியாக போயிடும். அப்புறம் அதை சரி பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம கையில் வெட்டினாலவே இதுலேயும் வெட்டிக்கலாம். இப்போது இந்த முன்கை குழி வெட்டியாச்சு. இது மாதிரி கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒரே ஈவனாக வெட்டிக்கணும். இப்போது ப்ளவுஸோட அளவு நான் டேப்பில் எடுத்தேன். இப்போ ப்ளவுஸையே வச்சு அளந்து பார்த்துக்கலாம் இது என்ன அளவு இருக்குதுன்னு. ப்ளவுஸையே வச்சு அளந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த டாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இன்ச் 2 இன்ச்சுக்கு இப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஜர்க்காக கட் பண்ணிக்கலாம். இப்போது இது கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மடக்குனா நம்மளுக்கு வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 நான் என்னோடய கட்டிங் மெத்தடில் இந்த 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய கட்டிங் இருக்கும். அதனால் இதை வந்து இப்படி மடக்கி போட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். பாருங்கள், இந்த முன்னாடி பீஸ் இந்த பீஸ் இன்னும் கொஞ்சம் மேலேருந்து வர மாதிரி இருக்கும். இந்த கட்டிங் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டிங் போட்டு காட்டியிருக்கேன். இவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.